பிரைஸ் தி லார்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சமையலை தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நவராத்திரியோட ஃபர்ஸ்ட் டே ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் டேக்கு பிரசாதமாக நான் இன்னைக்கு என்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ வெள்ளை காராமணி சுண்டல் செஞ்சுருக்கேன். ஸோ இது ரொம்ப டேஸ்டி அண்டு ஹெல்தி, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கும் நவராத்திரிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ வாங்க கொஞ்சம் கெட் ரெடி வித் மீ பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இன்றைக்கி நவராத்திரி இல்லை, அதனால் நம்மளும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் ஏன் நவராத்திரி கொண்டாடுறேன், நவராத்திரிக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் தானே யோசிக்கிறீங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அவுட்ஃபிட். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி நவராத்திரிக்கு டே 1 22ஆம் தேதி திங்கக்கிழமை. ஸோ இந்த வீடியோ நெக்ஸ்ட் டே பார்ப்பீங்க நீங்கள். இன்றைக்கி வெள்ளை காராமணிக்குள்ள உங்களுக்கு டவுட் வந்திருக்கும், நவராத்திரிக்கும் எனக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு. எனக்கு சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நவராத்திரி. ஸோ எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பிராமின் ஆன்ட்டி இருந்தாங்க. அவங்க எங்களை நவராத்திரிக்கு அவங்க வீட்டில் கொலு வச்சு இன்வைட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க வீட்டில் அன்னன்னைக்கு அந்த 9 நாளைக்கும் அவங்க சுண்டல் அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் டிஷ் எங்களுக்கு கொடுப்பாங்க. ஈவினிங் டயத்தில் 6 to 7:30க்குள்ளே நாங்கள் அதை அட்டன் பண்ணி சாப்பிடுவோம். அது என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸ். இது ஏற்கனவே போன பழைய வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். இதுதான் என்னோடய ஃபுல் அவுட்ஃபிட். ஸோ எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். நானும் நவராத்திரி பண்ணணும்னு ஆசை, பட் நான் கொலுவெல்லாம் வைக்கலை. ஸோ ஏன் நவராத்திரி கொண்டாடுறாங்கன்னு எனக்கு அந்த ஆன்ட்டி சொன்ன சில கதைகளை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நவராத்திரி பிரசாதம் எப்படி செய்கிறதுன்றதையும் காட்டுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அது நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இன்றைக்கி காராமணி சுண்டலோட நவராத்திரி ஸ்டார்ட் ஆகுது. நவராத்திரி அப்படின்றது ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துர்க்கையோட 9 அவதாரத்தை தான் நம்ம நவராத்திரியாக கொடுக்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாத மகிஷாசுரன்ற ஒருத்தன் நல்ல கடும் தவம் புரிஞ்சு அவன் தவத்தில் கேட்டானா, என்னை ஒரு பெண் மட்டும்தான் அழிக்க முடியும், உலகத்தில் யாராலையும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப நிறையா தப்பு செஞ்சுட்டு இருந்தானா. அப்போ சிவனோட பார்வதி தாய் 9 அவதாரம் எடுத்து அவனை கொன்ன கதை தான் மகிஷாசுரம் வதம் செஞ்ச கதை தான் நம்ம நவராத்திரியாக கொண்டாடுறோம். அந்த 10வது நாளை அவன் கொன்ன 10வது நாளை தசராவாக கொண்டாடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அந்த ஆன்ட்டி எனக்கு கதை சொல்லியிருந்தாங்க. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவனை அவ்வளோ சீக்கிரம் கொல்ல முடியாமல் 9 நாள் போர் புரிஞ்சதுனால அந்த 9 நாள்லையும் தன்னை வேறு வேறு ரூபமாக அவங்க காமிச்சு அவனை அழித்தது தான் நவராத்திரி. நவராத்திரியோட முதல் நாளை ஏன் சிறப்பாக கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளி மாநிலங்களில் வட மாநிலங்களில் சைலிபுத்ரி தேவி அப்படின்னு சொல்லி அந்த பூஜையை கொண்டாடுறாங்க. சைலிபுத்ரி தேவினா ஒன்றும் கிடையாது, நம்ம பார்வதி தாவியோட மகேஸ்வரின்ற தமிழ் பேரில் நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வெள்ளை நிறமாக. அவங்க வரக்கூடிய வாகனம் பார்த்திங்கன்னா காலையில் தான் வருவாங்களாம், வெள்ளை பசுவில் தான் வருவாங்க, வெள்ளை காலையில் தான் வருவாங்களாம். அவங்களுக்கு பிடிச்ச நெய்வேத்தியம்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல், அப்புறம் வெள்ளை சுண்டல், அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும். அதனால தான் இன்றைக்கி நான் ஒயிட் சாரியில் வரேன். அது மாதிரி நவராத்திரின்றது நிறைய பொம்மைங்களை அதனால தான் அடுக்கி வச்சு குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் பல பொம்மைகள், பல உருவங்கள், பல இதுன்னு இருக்கிற மாதிரி நம்மளும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றத அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது அந்த ஆன்ட்டி எனக்கு சொன்ன கதை ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி டே 1க்கு வெள்ளை, அதுக்கு தூய்மையை குறிக்கும், அதோட தூய்மையான எண்ணம் கொண்டவங்க அப்படின்றதும் அந்த கடவுளுக்கு அவங்க வச்சுருக்க பேரும் கூட ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன். நாளைக்கு டே 2ல் நான் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் சூப்பரான வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ டு ஆல்.